ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சென்னையில செம்மொழி பூங்காவில இப்போ நேத்தையிலேருந்து ஆரம்பிச்சு நடந்துட்டுருக்கிற மலர் கண்காட்சிய தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி பெரிய அளவுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12,00,000 ஃப்ளார்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த ஃப்ளார் ஷோல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சென்னையில இவ்வளோ ஒரு பல லட்சம் மலர்களை கொண்டு ஒரு மலர் கண்காட்சி அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி அந்த நியூஸ்லாம் நானு டிவியில பார்த்தேன் நானு. அதெல்லாம் உடனே போணும் அப்படின்னு போயிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் நானு. செம்பொலி பூங்கால தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். ஸோ ஈவினிங் 8:00 மார்னிங் 10 டூ ஈவினிங் 8 வரைக்கும் பார்வையாளரை அலோவ் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில மலர்கள் ஒவ்வொரு ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஃப்ளார் ஷோ அப்படிங்கிறது ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரியான ஹில் ஸ்டேஷன்ல தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன்னா, அங்க தான் வெதர் கோல்டா இருக்கும் இல்லையா? கோல்டா இருக்கிற இடங்கள்ல தான் பூக்கள்லாம் நல்லா மலரும், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, பல வருடங்களா சென்னை மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஏக்கமா இருக்குது. நம்மலாம் எப்போவுமே மலர் கண்காட்சி பார்க்கணுன்னா ஊட்டி, கொடைக்கானலுக்கு தான் போறோம். ஸோ நம்ம சென்னையில நடந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம ஊர்லயே நடக்கலாம், ஈஸியா பார்க்கலாம் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அந்த பல லட்சம் சென்னை மக்களுடைய ஏக்கத்தை போக்குற அளவுல போன வருஷத்துலேருந்து இந்த மலர் கண்காட்சி சென்னையிலே நடத்துறதா சொல்றாங்க. ஸோ அது எனக்கு இந்த வருஷம் தான் தெரிய வந்தது. ஸோ லாஸ்ட் இயர் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்பு தக்கதா இருந்ததாம். பலாயிரக்கணக்கான மக்கள் போய் விசிட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மலர் கண்காட்சிய. ஸோ அதனாலேயே மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்புடன் இருக்கிறதுனால இந்த வருஷமும் அவங்க அந்த மலர் கண்காட்சிய நடத்துறாங்க. அது பிப்ரவரி 10ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு 10 டேஸ் இந்த மலர் கண்காட்சிய நடத்துறதா சொல்றாங்க. ஸோ பூக்கள்லாம் பலவிதமா இருந்தது. கன்னியாகுமரி, மதுரை, கொடைக்கானல், ஊட்டி அப்படின்னு தமிழ்நாட்டில வெவ்வேறு இடங்களில இருந்து அரிய வகையான பூக்களை கொண்டு வந்து தான் இந்த மலர் கண்காட்சிய ரெடி பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ பரவசமா ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க வேற சண்டே ஈவினிங் போனனால ரொம்ப க்ரவுடடா இருந்தது. கண்டிப்பா நீங்க குழந்தைகள்லாம் வச்சிருந்தீங்கன்னா, ஃபேமிலியோட போய் பாருங்க தவறாம. அது முடியறதுக்குள்ள ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் இருக்குது. ஸோ நீங்க எல்லாரும் நெறைய பேர் இப்ப இந்த வீடியோவ பார்த்துட்டு போய் இந்த மலர் கண்காட்சிக்கு போணும்னு சொல்லி தான் நானு எடுத்த உடனே இன்னைக்கே போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ ஃபாஸ்ட்டா ரெடி பண்ணி குடுக்குறேன். ஸோ இந்த மலர் கண்காட்சியில பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளார் டெக்கரேட்டட் என்ட்ரன்ஸ்லாம் நெறைய இருந்தது. ஹார்ட் ஷேப்ல, அப்புறம் ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த மாரிலாம் இருந்தது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த டார்டாய்ஸ், எலிஃபண்ட் எல்லாமே பூக்களினால நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வந்தவங்க எல்லாருமே வித்தவுட் ஃபெயில் ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்திருந்தாங்க. ஏன்னா யாரா இருந்தாலும் இத ஃபோட்டோ, வீடியோ எடுக்காம வரவே முடியாது. அவ்வளோ ஒரு அழகா கண்கொள்ளா காட்சியா இருந்ததுங்க. நம்ம எத பார்க்குறது, எத விடுறது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ 2 கண்கள் பத்தாது போல அந்த அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பூனால ட்ரெஸ் போட்ட லேடீஸ் இந்த மாதிரி டான்சிங் லேடீஸ் பெரிய ஹைட்டா வச்சிருந்தாங்க ரொம்ப. ஸோ எல்லாருமே அதுக்கிட்டயே நின்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு அட்ராக்ஷனோட பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்பிங்ல அது மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இப்போ அது ஊர் பேர் தெரியாத பூக்கள்லாம் நெறைய என்னால அங்க பார்க்க முடிஞ்சது. நார்மலா நம்மளுக்கு தெரிஞ்ச ரோஸ் எல்லா வெரைட்டி ரோஸுமே அங்க இருந்தது. ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ, கிரீன், ஆரஞ்சு, பர்பிள்னு என்னென்ன கலர்லலாம் ரோஸ் நம்மள இதுவரைக்கும் பார்த்துருக்கோமோ அது எல்லா கலரையுமே இங்க கொண்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் சாமந்தி இருக்கு இல்லையா? ஆரஞ்சு, எல்லோ சாமந்தி அதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டர்னிப்பு அந்த மாரி பூக்கள். அப்புறம் எனக்கு நெறைய இது தெரியாத பூக்கள் அதெல்லாமே என்னால அங்க பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் நான் இந்த வாடாமல்லி அப்படின்னு ஒரு பர்பிள் கலர்ல ஒரு பூ உண்டு.
அது வந்து என்றைக்குமே வாடவே செய்யாது. எத்தனை நாள் ஆனாலும் கூட ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அந்த வாடாமல்லி பிளான்ட்ஸு இங்கே நான் பார்த்தேன் நானு பல வருஷத்துக்கு அப்புறம். அப்புறம் வந்து கனகாம்பர செடி, அதுவும் கூட நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் மறந்து போயிட்டோம். அந்த கனகாம்பர பூ அதெல்லாம் கிராமத்தில தான் நம்மளால பார்க்க முடியுது. கனகாம்பர பூ அந்த செடியெல்லாம், அந்த பூச்செடிகள் அதெல்லாமே வந்து பார்க்க முடியுது. நெறைய வந்து அனிமல் ஷேப்பால வந்து அழகா வந்து பூக்கள்லாம் அத வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து வந்து பார்க்குற எல்லாருக்குமுடைய மனதையும் வந்து கொள்ளை கொள்ற அளவுல வந்து அவ்வளோ அழகா வந்து சூப்பரா வந்து 12,00,000 பூக்கள வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்ல இருந்து கொண்டு வந்து பக்காவா சூப்பரா வந்து இந்த மலர் கண்காட்சிய வந்து ரெடி பண்ணி வந்து 10 நாள் வந்து நடத்துறாங்க. எல்லாரும் கண்டிப்பா ஒரு தடவை போய் விசிட் பண்ணி பார்த்து டெஃபினிட்டா நீங்க இத எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த செம்மொழி பூங்கா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள்லாம் 2010வது வருஷத்தில இத ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு இந்த செம்மொழி பூங்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய சைஸ் வந்து 8 ஏக்கர். ஸோ 8 ஏக்கர் வந்து பரப்பளவுல வந்து இந்த செம்மொழி பூங்கா வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 700 வெரைட்டீஸ்ல வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து இதில இருக்குதுன்னு சொல்றாங்க. பெர்மனன்ட்டாவே வந்து இருக்கிறது வந்து 700 தாவரங்கள் இதில இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ளார் ஷோவில் வந்து நம்ம உள்ள நுழையிறதுக்கான என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா, அடல்ட்ஸுக்கெல்லாம் வந்து ₹150 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் ₹75. அப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா, அதுக்கு ₹500 வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
பொதுவாக பூக்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய எல்லா மனதிலே ஒரு மென்மை, ஒரு சாஃப்டான, ஒரு மிருதுவான ஃபீல் வரும் அப்படிங்கிறது இயற்கையான ஒன்று. எல்லா மனமும் அப்படி தான் நினைக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளவர் ஷோக்கெலாம் வந்து நுழைஞ்ச உடனே லட்சக்கணக்கான பூக்கள், விதவிதமான அரிய வகை பூக்கள், ஸோ கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வி ஆர் கோயிங் டு சி அப்படின்னு நினைக்கும் போதே மனசில் ஒரு சந்தோஷம், ஆனந்தம் கண்டிப்பாக வந்து தொத்திக்கொள்ளுங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அதனால் இந்த ஃப்ளவர் ஷோ வந்து முடிகிறதுக்குள்ளே மெயினாக வந்து சென்னை சிட்டியில் வாழக்கூடிய மக்கள் ட்ரை டு கோ அண்ட் என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த பார்க்குக்குள்ளே வந்து நுழைஞ்சிட்டோன்னா தான் ஃப்ளவர் ஷாப் ஃபுல்லும் ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வாக் பண்ணி தான் சுற்றி வந்து பார்க்கணும். ஒரு வழியாக என்ட்ரி பண்ணிட்டேன்னா எக்ஸிட் வந்து வேறு வழியாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸிட்டாக வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் வந்துருக்கு. டீ, காஃபி, இளநீர், இந்த கரும்பு ஜூஸு எல்லாமே வந்து வச்சு விற்கிறாங்க. சமோசா, கோலி, சோடா, எவ்ரிதிங் இஸ் அவைலபிள்.